ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினிலா குக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க இந்த ரெடிமேட் வரலட்சுமி அம்மனோட சிலையை வச்சு எப்படி வரலட்சுமி நோம்பு இருக்கிறதுங்கிறது. இந்த கலசத்தில் நம்ம என்னென்ன போட போகிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது பச்சரிசி 1 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இதோட நம்மளோட அளவு இந்த ஒரு சொம்பு அளவு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்மளால் தேங்காய் வச்சு நம்மளால் இது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமேலு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாது சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். கடைசியாக இது நம்ம எந்த ஒரு ஸ்வீட் பொங்கல் செய்யறதுக்காக தான் நம்ம இதை வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமாக போடுவாங்க. இப்போ வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறமேலு மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமேலு உங்கள்கிட்ட இருக்க தங்க நாணயம், வெள்ளி நாணயம் எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்படி தான் போடுவேன். ஒரு சிலர் காதோல கருகமணி போடுவாங்க. நான் இன்னொரு கலசம் வச்சு ரெடி பண்ணுவேன். அதில் நான் போட்டுருவேன். இந்த ரெடிமேட் அம்மன் சிலைக்கு நான் இது போட்டு தான் நான் ரெடி பண்ணி எப்போயுமே சாமி கும்பிடுவேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் வச்சு மஞ்சள் தடவி அதுக்கு மேலே அம்மனை வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அம்மனை இன்றைக்கி அழைச்சாச்சு. எப்போயுமே எனக்கு பொண்ணுங்க இல்லை, அதனால் பசங்களை வச்சு நாங்கள் இப்படியே கற்றுக் கொடுத்து அவங்களுக்காக செய்யறதுக்காக நான் பசங்களை வச்சு அழைச்சிட்டு வரேன். அவ்வளோதான். இப்படி தான் சிம்பிளாக இந்த மாதிரி சிலை இருந்தால் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.